இங்க பிறக்கும் போதே வளர்ச்சி இல்லாத பிறந்த நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளா கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து மேட்ரிமோன்ல இருந்து ஒரு பொண்ணோட ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அதை பார்த்து அவங்க அண்ணன் வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசலான்னு வராங்க. அங்க பொண்ணும் பையனும் தனியா பேசணும்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப பொண்ணு பேசிட்டே இருக்கும் போது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேக்குறா. அதை பார்த்ததுமே ஹீரோ எப்பயுமே நம்ம தானே கேட்போம், அப்ப அந்த பொண்ணே கேக்குறானா நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்றாங்க. கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு கல்யாணமும் முடியுது. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்லயுமே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கையை தொடலான்னு வரான். அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மா தாத்தா விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்களுமே அங்க போறாங்க. ஆனா இவங்க 2 பேரையுமே வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு தாத்தாவை இங்க வச்சுட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு போறது சொல்லி அங்கேயே இருந்துடுறா. அண்ட் நெக்ஸ்ட் டே நைட் ஹீரோ ரெடியா இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு படுக்கலான்னு வர. ஆனா இவரு சும்மா இல்லாம அந்த பொண்ணோட கண்ணத்தை கிள்ளான்னு வராரு. ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்லிடுறா. சோ இவரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனா ஹீரோ ரொம்பவும் கடுப்பாகி என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு பிடிக்கலையா, வேற யாரையாச்சும் லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டுறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க அண்ணனோட வைஃப் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவ டியூஷன் போறா. அப்ப டியூஷன் மாஸ்டர் குடிச்சிட்டு வந்து இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ற. அன்னையில இருந்தே இந்த பொண்ணு பசங்கனாலே ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா இவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவும் பிரஷர் போடுறாங்க. அப்ப இவங்க கன்சல்டிங் வந்த டாக்டர் தான் இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னையும் புரிஞ்சுக்கிட்டு டைமும் கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நான் உனக்காக டைம் தரேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு இதெல்லாம் வேணான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டே போயிடுறாங்க.